Hi friends, இந்த Volkswagen Polo GT TSI நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகும் அண்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாயிலிங் ஆகிற கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம நிறைய இந்த இஷ்யூஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருப்போம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி GT TSI நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும்னாரு. ஸோ ஸ்டேஜ் 2 பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான டியூனிங் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போலோக்கு 1 lakh ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 1 lakh கிலோமீட்டருக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க காம்பனன்ஸ் நம்ம யூஸ்வலாக ரீப்ளேஸ் பண்ணுற காம்பனன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டெட் கண்டிஷனில் இருக்கு. இது எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றத இந்த 1 lakh கிலோமீட்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. டைமிங் கெட் ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த வால் டோரு, EGR அண்ட் வாட்டர் பம்ப், செகண்டரி வாட்டர் பம்ப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டட்ரி. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் தான் அடுத்த ஒரு 50,000 வந்து நீங்கள் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் வந்து வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக டிரைவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு 1 lakh கிலோமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ் இஷ்யூ அண்ட் வந்து டியூனிங் இஷ்யூஸ்க்காக வந்திருக்கு. நம்ம கிட்ட வந்து இது இல்லாமல் ஒரு 5-6 போலோ அண்ட் வென்டோ ரேபிட்ஸ் வந்து வெஹிக்கிள் நம்ம கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருக்கு, வெளியே தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஜெர்மன் வெஹிக்கிள் மட்டும் தான் பண்றீங்களா கேட்கறேன். நம்ம கிட்ட ஜெர்மன் வெஹிக்கிள் A to Z எல்லாமே பார்க்குறோம். பட் ஜெர்மன்ல வந்து ப்ராப்பரா வந்து எல்லா கிட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஸோ நீங்க தாராளமா நீங்க வந்து A to Z எந்த ஒர்க் ஆனாலும் நீங்க சாம்ஸ் மோட்டார்ஸ் கொண்டு வாங்க. அது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அடுத்த ஒரு 20-30,000 வந்து எந்த விஷயம் இல்லாம வந்து நம்ம ட்ரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணா ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிப்போம்.